நேற்று மதுராய் நகரில் நடந்த மிகப்பெரிய அரசியல் பிரச்சாரம். இந்த கூட்டத்தில் முக்கியமாக கலந்து கொண்டவர்கள் எடப்பாடி கே. பழனிசாமி, நரேந்திர மோடி. இந்த கூட்டம் சாதாரண கூட்டமா? இல்ல, இது அடுத்த தேர்தலை நோக்கி பெரிய அரசியல் சைகை என்று பலரும் கருதுகிறார்கள். கூட்டத்தின் முக்கிய அம்சங்கள். மதுரையில் நடந்த இந்த பிரச்சார கூட்டத்தில் மக்கள் வருகை மிகவும் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. மோடி ஜி அவர்கள் பேசும்போது மத்திய அரசின் திட்டங்கள், தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி, வளர்ச்சி திட்டங்கள் இவைகளை வலியுறுத்தினார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் மாற்றம் தேவை, ஆட்சியில் இருக்கும் கட்சியை கடுமையாக விமர்சனம், கூட்டணி வலிமை இவற்றை முன்வைத்தார். அரசியல் மெசேஜ் என்ன? இந்த கூட்டம் மூலம் இரண்டு விஷயங்கள் தெளிவாக தெரிகிறது. தேசிய மற்றும் மாநில அரசியல் கூட்டணி வலுப்படுத்த முயற்சி, தென் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி பலப்படுத்த முயற்சி. மதுரை என்பது அரசியல் ரீதியாக மிக முக்கியமான பகுதி. அதனால் இங்க நடந்த கூட்டம் ஒரு பெரிய அரசியல் சிக்னல். தேர்தல் கணக்கு. அடுத்தடுத்த தேர்தலை கருத்தில் கொண்டு கிராமப்புற வாக்குகள், இளைஞர் ஆதரவு, பெண்கள் வாக்கு, இந்த மூன்று முக்கிய வாக்கு வங்கிகளை குறிவைத்து உரைகள் அமைந்திருந்தது. மக்கள் ரியாக்ஷன் எப்படி? சமூக வலைதளங்களில் இந்த கூட்டம் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. சிலர் இது மாற்றத்தின் தொடக்கம் என்று சொல்கிறார்கள். மற்றவர்கள் இது அரசியல் கூட்டணி ஸ்ட்ராட்டஜி என்று கூறுகிறார்கள். முடிவாக, மதுரையில் நடந்த இந்த பிரச்சாரம் அடுத்த அரசியல் சூழ்நிலைக்கு முக்கியமான முன்னோட்டம். இது தேர்தல் வரை எப்படி வளர்கிறது? கூட்டணி எப்படி உறுதியாகிறது? மக்கள் மனநிலை எந்த திசையில் செல்கிறது? இவை எல்லாம் அடுத்த சில மாதங்களில் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த கூட்டம் தமிழக அரசியலில் மாற்றத்தை கொண்டு வருமா? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நேற்று மதுராய் நகரில் நடந்த மிகப்பெரிய அரசியல் பிரச்சாரம். இந்த கூட்டத்தில் முக்கியமாக கலந்து கொண்டவர்கள் எடப்பாடி கே. பழனிசாமி, நரேந்திர மோடி. இந்த கூட்டம் சாதாரண கூட்டமா? இல்ல, இது அடுத்த தேர்தலை நோக்கி பெரிய அரசியல் சைகை என்று பலரும் கருதுகிறார்கள். கூட்டத்தின் முக்கிய அம்சங்கள். மதுரையில் நடந்த இந்த பிரச்சார கூட்டத்தில் மக்கள் வருகை மிகவும் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. மோடி ஜி அவர்கள் பேசும்போது மத்திய அரசின் திட்டங்கள், தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி, வளர்ச்சி திட்டங்கள் இவைகளை வலியுறுத்தினார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் மாற்றம் தேவை, ஆட்சியில் இருக்கும் கட்சியை கடுமையாக விமர்சனம், கூட்டணி வலிமை இவற்றை முன்வைத்தார். அரசியல் மெசேஜ் என்ன? இந்த கூட்டம் மூலம் இரண்டு விஷயங்கள் தெளிவாக தெரிகிறது. தேசிய மற்றும் மாநில அரசியல் கூட்டணி வலுப்படுத்த முயற்சி, தென் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி பலப்படுத்த முயற்சி. மதுரை என்பது அரசியல் ரீதியாக மிக முக்கியமான பகுதி. அதனால் இங்க நடந்த கூட்டம் ஒரு பெரிய அரசியல் சிக்னல். தேர்தல் கணக்கு. அடுத்தடுத்த தேர்தலை கருத்தில் கொண்டு கிராமப்புற வாக்குகள், இளைஞர் ஆதரவு, பெண்கள் வாக்கு, இந்த மூன்று முக்கிய வாக்கு வங்கிகளை குறிவைத்து உரைகள் அமைந்திருந்தது. மக்கள் ரியாக்ஷன் எப்படி? சமூக வலைதளங்களில் இந்த கூட்டம் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. சிலர் இது மாற்றத்தின் தொடக்கம் என்று சொல்கிறார்கள்.